நம்ம சேனல்ல இதுவரைக்கும் கோழி வளர்க்குறது எப்படி, காடை வளர்க்குறது எப்படி, கோழியில என்னென்ன டெக்னாலஜி இருக்கு, இந்த மாரி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வரோம். இந்த வரிசையில நம்ம ஃபார்ம்ல இப்போ வந்து ஒரு 2 செம்மறி ஆடு குட்டி வாங்கி விட்டுருக்குறோம். 2மே கெடா தான். இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து 2 குட்டி வாங்கி விட்டு கரெக்ட்டா 100 நாள் வளர்த்து சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 குட்டி பார்த்தீங்கன்னா, செம்மறியில பொட்டுக்குட்டி நம்ம எல்நாயக்கன்பட்டியில தான் வாங்குனோம். இந்த குட்டிய 100 நாள் வளர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த குட்டிகள வளர்க்கறதுக்கு நான் 2 தீவனம் தான் போட்டேன். குச்சி புண்ணாக்கு, பட்டாணி உமி. கிடைச்சதுன்னா கொஞ்சம் சீரண்டைக்காய் போட்டு போட்டேன். அவ்வளோதான். பச்சை குடுக்கல. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சத சொல்றதுக்காண்டி இல்ல, தெரியாதத கத்துக்கிறதுக்காண்டி. நண்பர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வாங்கி வளர்த்த 2 குட்டிகளுக்கு எனக்கு லாபம் ரூ. 5000 வரைக்கும் வந்துச்சு. அதனால அந்த லாபத்த வச்சு நான் புதுசா என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தீவன தொட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வெறும் டப்ல வச்சுட்டு இருந்தேன். செம்மறியாடுகள் நெறைய கழிச்சது. இப்போ இந்த தீவன தொட்டி வாங்கியிருக்கிறேன். இந்த தீவன தொட்டியோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 3700. 5 அடி நீளம், 1 அடி அகலம். அது மாரி இந்த மாரி குறுக்கு கம்பி போட்டிருக்கோம். ஏன்னா, ஆடுகள் மேலே ஏறி நிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பொதுவா வெள்ளாடுகள் தான் இந்த மாரி ஏறி நிக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாரி குறுக்கு கம்பி சேர்த்து போட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த ஃபீடரோட விலை சரிதானா? உங்க ஊர்ல இந்த ஃபீடரோடைய விலை என்ன அப்படிங்கிறத நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்தாலே தெரியும். நான் வெறும் குச்சி புண்ணாக்கும், பட்டாணி உமியும் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது போக சில டைம் சீனரிக்காய் போட்டு கிடைச்சதுன்னா, அதுவும் ஆட் பண்றேன். எவ்வளோ ஃபீடு பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பாடி வெயிட்டுக்கு 4%. அதாவது 10 கிலோ ஆடு இருந்துச்சுன்னா, ஒரு 400 கிராம் வரைக்கும் தீவனம் 2 நேரமா பிரிச்சு போடுறேன். காலையில ஒரு 200 கிராம், சாயந்தரம் ஒரு 200 கிராம். காலையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் குச்சி புண்ணாக்கு ஒரு பாதியும், அதுக்கு பாதி வந்து நம்ம பட்டாணி உமியும் போடுறோம். சாயந்தரம் அதே தான் ரிப்பீட் பண்றோம். தண்ணி வந்து டப்ல வைக்கிறோம். தண்ணி டப்ல வைக்கிறதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இலை விழுது, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வருது. இந்த ஆட நான் சேல் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நான் போடக்கூடிய விஷயம் வந்துன்னா, ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் தான். இது வந்து பல இடங்கள்ல போட்டு பார்த்துருக்கிறேன். இதோடைய டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு போய் மூக்க அந்த இதில வச்சுதுன்னா, தன்னாக்குல தண்ணி வரும். ஆடு வேணுங்கிற அளவுக்கு குடிச்சுக்கிடும். இது பல மாடல்ஸ்லயும் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. என் ஃப்ரெண்டு மாட்டு பண்ணைக்கு போட்டாரு. அதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, மாடு உடைச்சிருது அப்படின்ற மாரி சொன்னாங்க. பிளாஸ்டிக்ல இல்லாம ஃபுல்லா மோல்டுலயே இருக்கிற மாரியும் நெறைய ட்ரிங்கர்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த ட்ரிங்கர் வந்து யாராவது யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த வயசு வரைக்கும்? ஏன்னா ஆடு வந்து கொஞ்சம் அடல்ட் ஆக தான் கொஞ்சம் முட்டுறது இந்த மாரி தொல்லைகள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மாரி பிரச்சனைகள் இல்ல. இந்த ட்ரிங்கர் வந்து எவ்வளோக்குள்ள கரெக்ட்டா இருக்கு? இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முதல்ல காட்டுன குட்டி எவ்வளோ வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, ஜோடி ரூ. 10,000க்கு வாங்குனேன். எனக்கு தீவன செலவு, குச்சி புண்ணாக்கு எல்லாம் போக ஒரு ஒரு ஓவரால் எனக்கு தரகுலேருந்து எல்லாம் கழிஞ்சு போக ஒரு ரூ. 20 கிட்ட போச்சு. எனக்கு லாபம் வந்து ரூ. 5,000 நெருக்கி இருந்துச்சு. 2வது இப்போ வாங்கியிருக்கிறது வந்து ஜோடி உங்களுக்கு ரூ. 15க்கு வாங்கியிருக்கிறேன். ஒரு குட்டிக்கு ஆவரேஜா 16 கிலோ வரைக்கும் இருக்குது உயிர் எடைக்கு. இந்த 2 குட்டிகளும் தீபாவளியோடைய வீக்ல விக்கலான்ற ஐடியால தான் இருக்கிறேன்.